கடவுளே, எடுக்க மாட்டேங்கிறாளே. மகேஷ், போன எடுறி. என் அவசரம் தெரியாம எடுக்க மாட்டேங்கிறிய. எடுக்க வேண்டியதானே, போன எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நல்லா பெரிய பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? படிக்கிறாங்கய்யா. கிளாஸ்லயே நல்லா படிக்கிறானா? என்னப்பா இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். அது சரி, சின்னவன் எங்கப்பா? அவன் ரூம்ல இருக்கான்ப்பா. பொண்ணு வீடு சைட் சமர்த்தாயம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. நம்ம வீடு சைட் பண்றதுக்காக தான் வெயிட் பண்றோம். அதான் உங்களை தேடிட்டு வரேன். வேமா சொல்ல வேணாமா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். டைம் வேற ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இங்கே இருக்கோமே. சக்தி, பா அப்பா எங்கப்பா போனீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. டைம் வேஸ்ட் பண்ணா சீக்கிரமா வந்து பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுப்பா. வா வா. உட்காரு. சமந்தி, எங்க போனீங்க சமந்தி? எங்க சடங்குலாம் முடிஞ்சது, இனி நீங்க தான் ஆரம்பிக்கணும். மன்னிச்சுங்க சம்பந்தி, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இப்ப வேணாம், அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். சீக்கிரமா பையன் தாலி கட்ட சொல்லுங்க. ஐயா, மந்திரம் சொன்ன எல்லாம் போதும், சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்க, கட்டட்டும். அவசரப்படாதீங்க ஐயா, இன்னும் நேரம் இருக்கு. ஏன் அவசரப்படுறீங்க? என்னாச்சு? சம்பந்தி, நான் அப்புறம் சொல்றேன். டைம் ஆயிட்டே இருக்கு, முதல்ல பையன் தாலி கட்டட்டும். இல்ல சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இவ்வளவு சம்பிரதாயம் முடிச்சாச்சு, இன்னும் மிச்சத்தையும் முடிச்சிடலாமே. சம்பந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண மண்டபத்துல ஒரு சாவு விழ போகுது. சாவு விழுந்துருச்சுன்னா நடக்க போற கல்யாணம் நின்றுல. அதனால பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டட்டும். அதுக்கப்புறம் எந்த இளவு விழுந்தாலும் பரவாயில்ல. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? யாரு சாக போறா? சம்பந்தி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சம்பந்தி, யாருக்கும் தெரியாம ஒரு விஷப்பாட்டுல மறிச்சு வச்சிருந்தேன். அத நம்மால் ஒருத்தன் தேன் பாட்டில் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டான். நான் எதுக்கோ வச்சிருந்த விஷத்தை அவன் குடிச்சதுனால அவன் எப்ப வேணாலும் செத்துருவான். அந்த துக்க செய்து வர்றதுக்குள்ள கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஏங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க? யாரு என்ன குடிச்சா? அதெல்லாம் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கான நேரம் இல்ல. நேரம் போயிட்டே இருக்கு சம்பந்தி. தாலி கட்ட சொல்லலாம். ஐயா, மந்திரம் சொன்னது போதும், தாலி எடுத்து கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குங்க மந்திரம் படிக்க. சொன்ன வரைக்கும் போதும். இப்ப நீங்க தாலி எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நான் எடுத்து கொடுக்கட்டுமா? சமந்தி, மீதி மந்திரத்தை வீட்டுல போய் சொல்லிக்கலாம். ஐயா, மாலை எடுத்து கொடுங்க. மாலையை கொடுங்க. வேமா மாலை போட்டுக்கோ. போட்டுக்கமா. தாலி எடுத்து கொடுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.
ஆ? இவன் என்னோட நாத்தனா ஸ்ருதி. மேடையில இருக்கிறது என்னோட அண்ணன். என்னோட நாத்தனார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இவளோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு அப்பாவி பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளோட வாழ்க்கையும் சீரழிக்க போறான். உங்க எல்லார்கிட்டயும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. எங்க அண்ணனால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்க சொல்லுங்க. சம்பந்தி, அவ கிடைக்கிறா, அவ சொல்றத நம்பாதீங்க. நான் தான் இவளை பத்தி சொல்லியிருக்கேன்ல, ஃப்ராடு. சம்பந்தி, இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கா. கடைசி நேரத்தில் எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குறா. சம்பந்தி, கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றா. இப்ப சொல்றத நம்பாதீங்க. சரி, நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம். அப்ப உங்களோட பையனை சொல்ல சொல்லுங்க. இவளுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவன் வாயால சொல்ல சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு ஊம குசும்ப மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். நியாயம் கிடைக்காத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் ஒரு துளி கூட நகர மாட்டேன். ஏய், இன்னும் நீ சாகலை அடி. எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்தை சாக போற இல்ல, அதுக்குள்ள எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போ சாவு. ஏய், வம்பு பண்ணா வெளியே போடி, ஓடி வெளியே. சின்னமனே, நீ ஏன் பாத்துட்டு இருக்க? தாலியை கட்டு. சரிப்பா. ஏன் பாத்துட்டு இருக்க? தாலியை கட்டு. சக்தியோட குழந்தை என்னோட நாத்தனார் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இவ கர்ப்பமா இருக்கா. ஏய், எதுக்குடி என் பையன் மேல அபாண்டமா பழி போடுற? என் குடும்பத்தை பிடிக்கலன்னா அதுக்காக இப்படி எல்லாம் பழி போடுவியா? மரியாதை வெளியே படி, போ வெளியே. இல்ல நான் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே திரும்பேன். எங்க தள்ளுங்க பாக்கலாம், தள்ளுங்க. இது இந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்க பொண்ணோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு.